ஓம் நமச்சிவாய போற்றி. குருவே சரணம். கலைமகள் அஸ்ட்ரோ சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் அடியேன் செந்தில்நாதன், சேலத்தில் இருந்து இந்த பதிவு உங்களுக்காக அன்பர்கள். என்ன அப்படின்னா, திருமண தடை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நிறைய அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருமணம் ஆகிறதுல தடைகள் நிறைய இருக்குது. ஒரு பெண்கள் இன்றைக்கி 25 வயதை கடந்தும் திருமணம் ஆகாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதுபோல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஆண்கள் ஒரு 30 வயது, 35 வயது, 37 வயது, இப்படி பலவிதமான அமைப்புகளில் இன்றைக்கி திருமணம் ஆகாமல் நிறைய பேர் பத்தில் இருக்காங்க. பல காரணங்கள் இன்றைக்கு ஜோதிடத்துறையில் இருக்கு அன்பர்களே. இருந்தாலும் இதில் ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இன்றைக்கு ஒருத்தருக்கு குடும்பம் அமைஞ்சாதான் திருமணம் இல்லையா? திருமணம் நடந்துச்சுன்னா குடும்பம் அமையும். அப்போ என்னென்னா, அவருடைய அந்த ஜனனகால ஜாதகத்தில் 2ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அந்த பாவகம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அந்த குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய பாவகம். அந்த 2ஆம் பாவகத்திலே இயற்கை அசுபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான், சூரியன், ராகு, கேது அல்லது அந்த குளியன் என்று சொல்லக்கூடிய கிரகம், இப்படி ஏதேனும் ஒரு கிரகம் அந்த பாவகத்தில் இருந்து அந்த பாவகத்தை கெடுக்குது அப்படின்னாலும் இதற்கு பேர் குடும்ப தோஷம்தான். அல்லது சுக்கிரன் மற்றும் சனி, சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது, இப்படி கிரகங்களுடைய தொடர்பு அந்த 2ஆம் பாவகத்தில் இருந்தாலும் இதற்கு பேரும் பார்த்தீங்கன்னா குடும்ப தோஷம்தான். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலங்கடந்த திருமணம், வயதான காலத்தில் ஒரு 30-40 வயது பக்கமாக 30-35 வயது ஆகும்போது திருமணம் நடக்கும். தாமத புத்திர பேர், ஒரு புத்திர பாக்கியத்தில் திருமணம் நடந்ததுக்கப்புறமும் தடைகளையும் பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அன்பர்களே. அப்போ என்னென்னா, குறிப்பாக நம்ம அந்த 2ஆம் பாவகத்தை ஆய்வுகள் செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு உண்டான அந்த பிரீத்தியை செஞ்சோம் அப்படின்னா திருமண தடை அப்படிங்கிற அமைப்பை இன்றைக்கி கடந்து சரியான காலகட்டத்தில் திருமண அமைப்புகள் பற்றியில் கைகூடி வரும் நண்பர்களே, செய்து பாருங்கள். நன்றி.